Hi friends, welcome to Ambai Cook channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மினி vlog தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு மதிய சாப்பாடு என்னன்னாக்கா மீல் மேக்கர் போட்டு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிருக்கோம். அதுக்கு தொட்டுக்க எலுமிச்சை ஊறுகாய். இன்னைக்கு சாயங்காலம் பாத்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. மாடிக்கு டீ போட்டு எடுத்துட்டு போனோம். அங்கேயே டீ குடிச்சிட்டு வத்தல்லாம் காய வச்சிருந்தோம். அதெல்லாம் எடுத்துட்டு வரலான்ட்டு மழை வர மாதிரி இருந்துச்சு. நல்லா சில்லுன்னு காற்றடிச்சு, அதனால் அங்கேயே உட்காந்துட்டோம். மல்லி செடிக்கு இது வந்து மல்லி செடிக்காக நான் மல்லி உடச்சி போட்டிருந்தேன். இந்த அளவு தான் வந்திருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் வளர்த்துன்னு பார்த்தேன், ஆனால் அந்த பூ பூத்துருச்சு. அதனால் நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா வேணால் போட்டுக்கலான்னு இப்போ நான் எடுக்கிறேன் எல்லாத்தையும். ஆரம்பித்தோடனையும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ரீயாகவே முளைச்சிட்டு பாருங்கள். மாதுளங்கன்று, அது இது எலுமிச்சங்கன்று, பச்சை மிளகா கன்று எல்லாமே ஃப்ரீயாகவே முளைச்சிருக்கு. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா புதினாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளே போட்டு நம்மளே அறுவடை பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நல்லா வாசமாக இருக்குது. கையெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, மழை தூரல். இது வந்து எங்கேயோ இருந்து என் பையன் எடுத்துகிட்டு வந்தான், கட் பண்ணி போட்டிருந்தாங்களாம். நான் இது வளராதுன்னு நினச்சேன், ஆனால் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா சைட்லேயும் வளர்ந்துருக்கு. இதை வந்து பெரிய தொட்டியில் வளர்க்கலான்னு இருக்கோம், மாற்றி வைக்கலான்ட்டு. இலை பெருசாக வளருமா இல்லை இந்த இலை வளருமான்னு தெரியல. இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம். இது வரைக்கும் நாங்கள் வாழை மரம்லாம் வச்சதில்லை. ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரல. பரவாயில்ல, இந்த அளவுக்கு வந்திருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம போட்டு நம்ம எடுத்து சமைச்சு சாப்பிட்றதுன்னா ரொம்ப பெருமையாக இருக்கும். அடுத்தது போட்டு அடுத்து பெருசாக வளர்த்துக்கலான்னு நாங்கள் இதை எடுத்துட்டோம். நைட்டு சப்பாத்தியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.